ஹாய். கேழ்வரகு ஸ்வீட் அடையும் கார அடையும் நான் எப்படி பண்ணுவேங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் வெல்லம் ஒரு ஒரு உருண்டை 1/4 கிலோ இருக்கும் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதை தண்ணி ஊற்றி அதை கரைஞ்சோடனே வடிகட்டிட்டு அப்புறம் அதை கொதிக்கும்போது தேங்காய் துருவி வச்சு அதையும் அதிலேயே போட்டு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் எடுத்து மாவு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நான் 2 கால்படி போட்டேன். காப்படினா அது எவ்வளோ சொல்லுவோம், படியில் இருக்கும்ல, அதில் காப்படி 2 இது போட்டுட்டு அதை கலந்து நான் அப்புறம் நல்லா மாவு கெட்டியாக வந்தோடனே அதில் நல்லெண்ணெய் வச்சு அதை உருண்டி வச்சுக்கிட்டேன். சப்பாத்தி மாவு மாதிரி அது மாதிரி உருண்டி வச்சுட்டு அது அப்புறமேல ஸ்வீட் அடையை வாழையில் தட்டி தான் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுப்பேன் நான். கார அடை எப்படி செய்கிறேன்னா, நம்ம அடைக்கெல்லாம் பருப்பு ஊற வைப்போம்ல, அதே மாதிரி கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு 3ம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு தனி மிளகாய் தூள் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல, அதில் 1 ஸ்பூன் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதுலேயே அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு அதுக்கும் கேழ்வரகு மாவு 1.5 காப்படியில் 1.5 குட்டை எடுத்துகிட்டு அதை மாவை இந்த அரைச்சி வச்சுருக்க பருப்பையும் அதில் கலந்துட்டு சின்ன வெங்காயம் நிறையா அரிஞ்சு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இதில் கார அடையை ஊற்றி எடுத்தோன்னா இதை மார்னிங் டிஃபனுக்கு, ஏன்னா சிறுதானியம்லாம் நைட்டில் சாப்பிட்றத விட மார்னிங் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு காலையில் இது 2த்தையும் ஒரு நாளைக்கு டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இது 2மே செஞ்சோம். 2மே நல்லா வந்திருந்தது. ஸ்வீட்டு வெல்லம் பட்டு தானே செஞ்சுருக்கோம், அதனால் அதுவும் நல்லா இருந்தது. இதுவும் ஆனால் இதில் ஒன்று அதில் ஒன்று சாப்பிட்டாலே நமக்கு ஃபில் ஆகிடும். நல்லா டேஸ்டியாகவும் வந்துச்சு, நல்லாவும் வந்தது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.